ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக ரிலீஸ் ஆன 100 சாகாயின் பியூர் சோர்ட் பிரின்சஸ் இவ்வளோ வந்து எப்படி பில்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துறோம். ப்ளஸ் சாகாயினை எந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வந்து யூஸ் வந்து பண்ண போகிறீங்க, இப்போதைக்கு சமன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி இந்த வீடியோவில் லாஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் பேஸ்டு டிபிஎஸ் ஹண்டர், அதாவது டேமேஜ் தான் மெயினாக வந்து பண்ண போகிறா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பில்டு வந்து பண்ணணும். டிஃபென்ஸ் ஸ்டாட் அவளுக்கு மெயினாக தேவைப்படும். நீங்கள் எவ்வளோ அதிகமாக டிஃபென்ஸ் பில்ட் பண்ணுறீங்கன்னு அவ்வளோ வந்து அவள் டேமேஜ் வந்து பண்ணுவாங்க கேமில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாகாயினுக்கு பெஸ்ட் வெப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் வல்கேரிஸ் ஓதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க பெஸ்ட் சாய்ஸ். இது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து 12% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆஃப் சோர்ட் காஜ் ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபென்ஸ் வந்து 6% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இதை நீங்கள் 60 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 600% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபனைட். ஸோ நீங்கள் திரும்ப ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 600% டிஃபென்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டே தீரணும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாகாயினோட ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஸ்வோர்ட்ஸ். இந்த ஹெவன்லி ஸ்வோர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகாயின் ஒவ்வொரு ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்வோர்ட் மாதிரி வந்து பின்னாடி சம்மன் வந்து பண்ணுவா. இந்த ஒவ்வொரு ஸ்வோர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஸ்வோர்டுன்றது வந்து கன்சிடர் வந்து ஆகும். இது உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினுக்கு வந்து டேமேஜ் வந்து கொடுக்க போகுது. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஆஃப் த சோர்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் காஜ் சாகாயின் ஹெச்பி பாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஜ் மாதிரி அந்த காஜ் வந்து எவ்வளோ ரீசார்ஜ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாகாயின் வந்து டேமேஜ் வந்து கொடுப்பா. ஸோ இந்த ஹெவன்லி ஸ்வாட்ஸ் ப்ளஸ் வில் ஆஃப் த சோர்ட் காஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு லேட்டராக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாகாயினோட ஸ்கில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்துருவோம். ஓகே, சாவோட பேசிக் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பிளேட்னு சொல்லிட்டு இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சோர்ட்ஸ் வந்து சமன் பண்ணிட்டு அவள் அட்டாக் வந்து பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக் சோர்ட் பிரின்சஸ் ஸ்டாண்ட்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ் வச்சு ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினோட பேசிக் ஸ்கில் ஒன் ஹெவன்லி ஸ்ட்ரைக்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆப்பனண்ட்டை மேலே தூக்கிட்டு போய் கீழே போட்டு புரட்டுறது. ஸோ இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பான் ப்ளஸ் நாக் டவுன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. மற்றபடி வந்து எந்த பேசிவ் எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது அதோட ஸ்கில்ஸில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வோர்ட் சம்னு சொல்லிட்டு ஸ்கில் 2 வந்துருக்குது. இந்த ஸ்கில்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் மெயினாக தரப்போது. ஏர்பான் எஃபெக்ட் ப்ளஸ் அன்ரிகவரபிள் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நீங்கள் ஆப்பனண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆப்பனண்ட்டால் ஹெச்பி வந்து ரிகவர் வந்து பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பரான வந்து கிடைக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேமேஜ் வந்து வாங்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாவோட சப்போர்ட் ஸ்கில். இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிகவரபிள் எஃபெக்ட் வந்து ஆப்பனுக்கு வந்து அப்ளை ஆக போகுது. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக பேசிவ் பஃப் இருக்குது. ஸ்வாட் பிரின்சஸ் ஓதுன்னு சொல்லியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 15% இன்க்ரீஸ் வந்து பண்ணும். நார்மல் டேமேஜ் 5%, வாட்டர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% பஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாவோட கியூடி ஸ்கில் ஸ்வாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்பனண்ட் அதாவது உங்கள் ஹண்டை வந்து சுவிட்ச் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வாட் பிரின்சஸ் ஓத்துன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆக்டிவேட் ஆகுது. இது மூலியமாக 5% நார்மல் டேமேஜ் ப்ளஸ் 10% வாட்டர் எலமெண்டல் போனஸ் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ 15% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூடி ஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாகாயினோட அல்டிமேட் ஸ்கில். அவள் வந்து வானத்தில் பறந்து போயிட்டு நிறைய சோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டு ஆப்பனண்ட் மேலே அந்த சோட்ஸ் வந்து அட்டாக் வந்து பண்ணுவா. ஸோ அந்த ஸ்கில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ட் ஆஃப் டெஸ்டினி சொல்லி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரா டேமேஜ் ஸ்கில் தான். ஸோ 5265% டிஃபென்ஸை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் அதை பேஸ் பண்ணி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஓகே, ஸோ அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸை பொறுத்து தான் டேமேஜ் வந்து ரீட் பண்ண போகுது. ஸோ எவ்வளோ அதிகமாக டிஃபென்ஸ் பில் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. சாகாயின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேசிக் ஸ்கில்ஸ் ப்ளஸ் அல்டிமேட் தான் நீங்கள் மெயினாக வந்து யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாகாயினோட அட்வான்ஸ் அண்ட் பேசிவ் வந்து இப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஹெவன்லி ஸ்வாட்ஸ் ப்ளஸ் வில் ஆஃப் த ஸ்வாட் ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக சாகாயினுக்கு வந்து டேமேஜ் வந்து தரப்போகுது. இங்கே அது எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 0 உங்களுக்கு ஸ்வாட் பிரின்சஸ் டான்ஸ் ஆர் ஹெவன்லி ஸ்ட்ரைக், அதாவது கோர் அட்டாக் இல்லைனா ஸ்கில் 1 நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெவன்லி ஸ்வாட்ன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். இந்த ஹெவன்லி ஸ்வாட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் வந்து சமன் வந்து பண்ணும். இந்த பிளேட்ஸ் மூலிமா நீங்கள் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து டீல் பண்ணிக்கலாம். இந்த சமன் பண்ணுற பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் ஆஃப் ஸ்வாட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பவர் காஜ் வந்து எத்தனை தடவை ஸ்டாக் ஆயிருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து சமன் ஆகும். சமனாக இந்த ஓல்ட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினோட 175% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு வந்து டேமேஜாக வந்து டீல் பண்ணுமா. ஸோ இந்த ஹெவன்லி ஸ்வாட்ஸில் எத்தனை பிளேட் சமன் ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டுக்கு வந்து டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ண முடியும். ஸோ அதிகமாக பிளேட் சமனா அதிகமாக வந்து டேமேஜ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெவன்லி ஸ்வாட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் எஃபெக்ட். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேசிக் ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்கன்னா தெரியும். திஸ் கவுண்ட்ஸ் அஸ் அ பேசிக் ஸ்கில் சொல்லிட்டு இது வந்து சாகாயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாகாயின் நீங்கள் பில்ட் பண்ணுறப்போ அவளுக்கு பேசிக் ஸ்கில் டேமேஜ் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெவன்லி ஸ்வாட்ஸ் தான் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டேமேஜ் வந்து கொடுக்க போகுது ஓவராலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வில் ஆஃப் த ஸ்வாட்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். வில் ஆஃப் த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் எஃபெக்ட். இதை வந்து நீங்கள் கோர் அட்டாக்கு ப்ளஸ் பேசிக் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த
வில் ஆஃப் த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 6 தடவை ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகும். கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தம் நீங்கள் 6 தடவை ஸ்டாக் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 30% டிஃபென்ஸ், 12% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், 12% கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இந்த வில் ஆஃப் த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ ஸ்டாக் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் சமன் பண்ணுற ஹெவன்லி ஸ்வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு. இந்த வில் ஆஃப் த ஸ்வாட்ல பாசிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிவ் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஸ்வாட்ஸ்க்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஹெவன்லி ஸ்வாட்ஸ் இன்னும் நல்லா டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாட் ஸ்டாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சாவோட பேசிக் ஸ்கில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குயிக் அட்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுமா, ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆயிரும். ப்ளஸ் இந்த ஸ்வாட் ஸ்டாம் ஸ்கிலோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெவன்லி ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பிளேட் மாஸ்டர் எஃபெக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் வந்து ட்ரிகர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வில் ஆஃப் ஸ்வாட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த பிளேட் மாஸ்டர் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோர் அட்டாக் வந்து டான்ஸ் ஆஃப் த ஸ்கேட்டர் பிளேட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆயிரும். ஸோ இந்த டான்ஸ் ஆஃப் த ஸ்கேட்டர் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஆர்மர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுது. இந்த கோர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பிளேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகல. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் காட்ச் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. டக்குன்னு பட்டன் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வில் ஆஃப் ஸ்வாடோட என்ஹான்ஸ் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மேலே வந்து 5% டிஃபென்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 6 டைம்ஸ் ஸ்டாக் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% டிஃபென்ஸ் கிடைக்கும். கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ், மேக்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 12% அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர் அட்டாக் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து வேகமாக ஹெவன்லி ஸ்டாக்ஸ் ப்ளஸ் வில் ஆஃப் த ஸ்வாட் காஜ் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 1 எனக்கு தெரிஞ்ச சாகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போட்டுக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெவன்லி ஸ்ட்ரைக், அதாவது பேசிக் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அன்ரிகவரபிள் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அல்டிமேட் ஸ்கில் அதாவது ஸ்வாட் ஆஃப் டெஸ்டினி வந்து யூஸ் பண்ணுறப்ப பேரலைஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 2 வந்து வேஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி அவரோட ஸ்கில் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிகவரபிள் எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸ்கில் 1ல் இது ஆட் பண்ணுற மூலிமா அவரோட ஒரு ஸ்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து பண்ணுறாங்க, பஃப் பண்ண வேண்டிய ஸ்பாட்டை. ஏன்னா டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணினா ஒன்றும் டேமேஜ் வந்து பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணாமல் தேவை மேலே பார்த்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 2 எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, நீங்கள் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. போட்டிங்கன்னா அதாவது சவுண்ட் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1 ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஆஃப் த ஸ்வாட் காஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்வாட் ரிசால்வ்ன்ற ஒரு பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுது. இந்த ஸ்வாட்ஸ் ரிசால்வ் பாசிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெவன்லி ஸ்ட்ரைக் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா பேசிக் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அட்டாக் ஹெவன்லி ஸ்ட்ரைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகுது. அதாவது அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணுது. அது மூலியமாக நீ அதிகமாக டேமேஜ் வந்து பண்ணிக்கலாம். இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசிவ் எஃபெக்ட் முடிகிறப்போ உங்களுக்கு வில் ஆஃப் த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காஜ் வந்து ஃபுல்லாக ரீசார்ஜ் வந்து ஆயிருக்கும். அதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருமா. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆஃப் த ஸ்வாட் காஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் வந்து இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சாஹாயினோட அந்த ஹெவன்லி ஸ்வாட்ஸ் வந்து சமன் பண்ணுறப்ப டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ்க்கு அடுத்து வந்து கம்மியாயிரும். ஸோ ஒரு நர்ஃப் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அட்வான்ஸ்மெண்ட் 3. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறதுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 3 போடுறதுக்கு நான் அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து ஸ்டாப் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து பார்ப்போம், இப்போதைக்கு வேணாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 3 போடலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 1 ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 பெரிய நர்ஃப் தான் வந்து சாகானுக்கு வந்து பண்ணதே தவிர அவ்வளோ டேமேஜை பூஸ்ட் வந்து பண்ணலை. அதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினோட அட்வான்ஸ்மெண்ட் 4 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. உங்கள் டீமில் எத்தனை வாட்டர் எலிமெண்டல் ஹண்டர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஆகும். ஸோ 3 ஹண்டர்ஸுமே வாட்டர் எலிமெண்ட்லாம் உங்களுக்கு 24% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், 24% கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஸோ வாட்டர் டீம் பில்ட் பண்ணதாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் ஆஃப் த ஸ்வாட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பியூர் ஸ்வாட் பிரின்சஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் வந்து பண்ணுது. இந்த எஃபெக்ட் நீங்கள் கேமுக்குள்ளே என்ட்ரான் ஆகுது, ஒரு கேம் நோடுக்குள்ளே என்ட்ரான் ஆனது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வந்து ஆயிரும். இந்த 2 பாசிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும் வில் ஆஃப் த ஸ்வாட். இந்த வில் ஆஃப் த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டையும் கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா
2%லேருந்து 4% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து 6 தடவை ஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 24% கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. சாகாயினுக்கு நார்மலாக ஒரு 50% நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது அவரோட பில்டில். மற்றபடி டிஃபென்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா 10% தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்வாட் பிரின்சஸ்ன்ற எஃபெக்ட் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஸ்வாட் ஆஃப் டெஸ்டினி, அதாவது அல்டிமேட் சோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் கேம் கவுண்ட்டில் என்ட்ரான ஆக்டிவாக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹெவன்லி ஸ்ட்ரைக் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டதுக்கப்புறம் ஹெவன்லி ஸ்ட்ரைக் அந்த ஹெவி அட்டாக்ன்ற வந்து பாருங்களா, இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருமா. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 3ல ஒரு 60, இங்கே ஒரு 60, 120% டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி ஸ்ட்ரைக் ஸ்கில்லுக்கு மட்டும் கிடைக்கும். அல்டிமேட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து கிடைக்கும். ஸோ சாகாயின் அட்வான்ஸ்மெண்ட் 5 போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாட்டர் டீம் வந்து ஃபில்லாக பில்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாகாயின் தரமாக அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போகலாம். அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ்மெண்ட் 1ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. அந்த அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து கொஞ்சம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன். அப்படி பண்ணால் தான் அவரோட டேமேஜ் பொட்டன்ஷியலை வந்து நல்லா யூஸ் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைனா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடங்களாகவே வந்து இருக்கும். ஸோ என்னென்னு தெரியல, பார்த்துக்கலாம். அவனோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிஃபென்ஸ் டேமேஜ் பூஸ்ட் எல்லாமே வந்து தந்துடுது. அவனோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் பூஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தருது. அட்வான்ஸ்மெண்ட் 5ல அந்த 60% அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் உங்களுக்கு மெயினாக வந்து தேவைப்படும். மற்றபடி கிரிட்டிக்கல் ஹிட் ரேட், கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஃபென்ஸ் தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தேவை. ஸோ அவளுக்கு டிஃபென்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து நான் போட சொல்லியிருப்பேன். பட் அங்கே வந்து கொடுக்கல. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ சாகாயின் பில்ட் பண்ணுறப்ப இதை மட்டும் பார்த்துட்டு வந்து பில்டு வந்து பண்ணுங்கள். மற்ற இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த பிளேஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினோட ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்ஸ் வந்து எந்த ஸ்டாட் நீங்கள் மெயினாக பில்ட் பண்ணி பார்த்துருவோம். அடிஷ்னல் டிஃபென்ஸ் பர்சன்டேஜ் இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண போகிறீங்க. அடிஷ்னல் டிஃபென்ஸ் மெயின் ஸ்டாட்டு, சப்ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்சன்டேஜ் முடிஞ்ச அளவுக்கு ரீலோட் பண்ண வாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் 50%க்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. கிரிட்டிக்கல் டேமேஜ் இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கோங்க, 200% நிறுத்திக்கிறது நல்லது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இன்க்ரீஸ், இதுவுமே வந்து பார்த்தோம்னா மெயினாக தேவைப்படுற ஸ்டாட்டு. மற்ற வந்து பார்த்தீங்கன்னா மேனா கன்சியூம்ஷன் அடெக்ஷன் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணால் நல்லது. ஒரு 2000-2500 அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இந்த ஸ்டாட்ஸ் தான் நீங்கள் மெயினாக வந்து ஃபார்ம் வந்து பண்ண போகிறீங்க. கரண்ட்லி ஆர்டிஃபேக்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட் நல்லா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அயன் மில் செட்டு, இது வந்து சாகாயினுக்கு 33% டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் அல்டிமேட் ஸ்கிலோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். செகண்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அபிலிட்டி வந்து இருக்குது. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனா வந்து 40%க்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா 60% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. கரண்ட்லி சாகாயினுக்கு ரெக்கமெண்டட்னா இந்த 2 செட் தான் வந்து சொல்லுவேன். 4 பீஸ் அயன் வில், 4 பீஸ் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி பெஸ்ட், அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து சொல்லிக்கலாம். கரண்ட்லி அவளுக்கு பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவஸ்ட்டாக ரிலீஸ் ஆன செட்டு கியாட்டிக் இன்ஃபர்மரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபேக்ட் செட் தான் நல்லா வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பேசிக் ஸ்கில் ப்ளஸ் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ கியாட்டிக் இன்ஃபர்மரி செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி சாகாயினுக்கு வந்து பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட் செட்டு. ஏன்னா சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஹெவன்லி சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் தான், ப்ளஸ் உங்களுக்கு அல்டிமேட் ஸ்கில்லையும் பயங்கரமாக டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட்டு தான் வந்து ரெக்கமெண்டட் கியாட்டிக் இன்ஃபர்மரிக்கு. அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அயன் வில் ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ட்ராப் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து கிராஃப்டிங் வந்து கொடுத்துருந்தாங்களா, அந்த கிராஃப்டிங்லேயே நீங்கள் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இத்தனை மெட்டீரியல்ஸ்லாம் வந்து டஞ்சன்ஸில் வந்து விட்டுருக்கானுங்க, ஆனால் ட்ராப் ரேட்டு வந்து ஒழுங்காகவே விலக மாட்டேது. ஸோ என்ன சொல்லணும்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இதை நீங்கள் எடுத்து இந்த ஆர்டிஃபேக்டோட ஸ்டாட்டை கிராஃப்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிடும். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆர்டிஃபேக்ட் ஃபார்ம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஸ்டாட்ஸ் நல்லா கிடைக்கணும். மெயின் ஸ்டாட்டு சப் ஸ்டாட்டு அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட். ஓகேவா, ஆர்டிஃபேக்ட்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோர்ஸ் வந்து போயிடும். ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு மொத்தம் 3 கோர் இருக்குது, மைண்டு, பாடி, ஸ்பிரிட்னு சொல்லிட்டு. மைண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன்ஸ் தான் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அல்டிமேட் ஸ்கில்லை யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 20% கிரிட்டிக்கல் டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. மெயின் ஸ்டாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் அட்டாக்கு, கீழே இருக்க செகண்ட் ஸ்டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் இன்க்ரீஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். அப்படின்னா மேனா கன்சியூம்ஷன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோருக்கு வந்து போட்டுக்கலாம், எல்லா கோருக்கும் வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கோர், இதான் நீங்கள் மெயினாக பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து லிமிட் பிரேக்கும் நீங்கள் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பெஸ்ட் செட்னு பார்த்தீங்கன்னா டிசைர்ஸ் ஆஃப் கிரிம்சன் ஏபெக்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து மேனா வந்து 50% கம்மியாக இருந்தால் 6% வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படின்னா வேறு செட் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட் அடிஷனல் டிஃபென்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை. டிஃபென்ஸ் பர்சன்டேஜுக்கு போகாதீங்க. செகண்டரி ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ், கிரிட்டிக்கல் டேமேஜ் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே, மற்றபடி டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் சாகா எனக்கு வந்து தேவையில்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஸ்பிரிட் கோர் பொறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பெஸ்ட் செட்டு டீத் ஆஃப் த வாட்சர்னு சொல்லியிருக்கும். இது வந்து உங்களுக்கு 12% மேனா கன்சியூம்ஷன் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ சாகா யூஸ் பண்ணுறப்போ வந்து
வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மேனா வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ 12% ரிடக்ஷன் கொடுக்குறனால உங்களுக்கு வந்து அவரோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, மெயின் ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஹெச்பி பர்சன்டேஜில் பில்டு வந்து பண்ணாதீங்க. செகண்டரி ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் ஹிட்டட் கிரிட்டிக்கல் டேமேஜ் ஏதாச்சும் வந்து பில்டு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாகாயின்கான பில்டு கைடு. இப்போ என்னோட பில்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் 91% வந்து இருக்குது. டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40k வந்து இருக்குது. கிரிட்டிக்கல் ஹிட்டட் பொறுத்தளவுக்கு 50% ஸ்டாப் பண்ணுறது நல்லது. கிரிட்டிக்கல் டேமேஜ் 200% மினிமம் வந்து வேணும். டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் 10% அதுக்கு மேலே தேவையில்ல. டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேனா கன்சியூம்ஸ் ரிடக்ஷன் கொஞ்சம் தேவைப்படுது. பட் 5000 அளவுக்கு தான் தேவையில்ல. ஒரு 2500 3000 வந்தாலே வந்து போதும். ஓகே, மற்றபடி வாட்டர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்லேருந்து 13% பூஸ்ட் வந்து கிடைக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோட சாவோட பில்டு. ஸோ இதை வச்சுட்டு சாவை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி சா அட்வான்ஸ்மெண்ட் 10 போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5k வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ்மெண்ட் 10 வேணுமான்னு சொல்லி நீங்களே வந்து யோசிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகா எந்தெந்த கண்டென்ட்ஸில் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யோகர் மெட்டு வேர்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சா வந்து தேவைப்படுவா. ஒன்று வாட்டர் எலமெண்ட்டு விண்ட் எலமெண்ட்டு. ஸோ நீங்கள் சா யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ரு டீம் பில்டு பண்ணியே தீரணும். அப்படின்னா சாகாய் வந்து எடுக்காதீங்க. எனக்கு சும்மா நான் பேருக்கு தான் விளாட்றேன், கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சும்மா நீங்கள் பேருக்கு வந்து சமன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்டில் மெயினாக யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. இந்த 2 கண்டில் தான் நீங்கள் மெயினாக சாகாயின் பியூர் ஷார்ட் பிரின்சஸ் வந்து யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. சிமுலேஷன் கேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் வேறு எலமெண்ட் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, சமன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்பல் ப்ளே பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா அப்படி வாட்டர் டீம் சியோரின்னு மெயிலாம் பில்ட் பண்ணி வச்சு தான் நீங்கள் சாகானுக்கு தரமாக வந்து சமன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு நான் கோட்டு ஒரு இஜி எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லெனன் ஹார்ட்டுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோட்டு ஒரு இஜி ஹான்ஸுமே பில்டு வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் லெனன் ஹார்ட் வந்ததுக்கப்புறம் நான் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு நீங்கள் ப்ளே வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ லெனன் ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட் எந்த ஸ்டாட் டிசைட் ஆகலாம், ஹெச்பி வருமா அட்டாக் வருமானு தெரில. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். மற்றபடி நீங்கள் நியூ பிளேயர்ஸ் அதே தாரம் வந்து சாகினை சமன் பண்ணிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 போனாலும் போகலாம். லெஸ் தென் 10 ஹார்ட்டி வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துலாம். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாகாயின்கான பில்டு கைடு ஃபுல்லாக டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துரும். வீடியோவையும் லாங்காக வந்திருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி ஒருக்கான வந்து சொல்லலாம். லாங் ஆயிடுச்சு. அப்படி இல்லை ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா ஒரு 8 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். பட் டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் நம்ம இருக்கும். அங்கேயும் நமக்கு மறக்காமல் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். புது ரீடிங் கோர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.